இங்கே பாருங்கள் மக்களே, இது கிடைக்கிற பௌவால் இதுக்குள்ளே தான் மக்களே பிடிச்சி உள்ளுக்கு போட்டு பார்த்தீங்களா, இந்த லொக்கல்லாம் எப்படி பயங்கரமாக இரும்பெல்லாம் கிட்டத்தட்ட மக்களே அந்த இடத்த பார்த்தீங்களா பயங்கர மாதிரி. இதுக்குள்ளே கொண்டு வந்து மனுஷனை போட்டு சாகும் வரைக்கும் அதுக்குள்ளேயே வச்சு கேட்கவே பயங்கர மாதிரி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இதுதான் கல்லடி பாலம், விளங்குதா? நீங்கள் கல்லடி பாலத்தில் போக்குள்ள இந்த இடத்த இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி விளங்கும். அங்கே இங்கே ஒரு தண்ணி கரை ஒன்று இருக்குது. கடக்காகும் ஈவினிங் வர வேணும் இந்த இடத்துக்கு. நாங்கள் இப்போ ஒரு 12 மணி நாங்கள் வரோம். அழகாக இருக்குது இந்த இடத்த நின்று பார்க்க. இதுதான் அந்த நீங்கள் அந்த கல்லடி பாலத்திலிருந்து பார்க்கக்குள்ள நினைக்கிற இதுதான் அந்த கோட்டை மாதிரி விளங்கும். இது இப்போ கச்சேரியாக இருக்குது. இது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து உள்ளுக்கு அந்த ஆயில் தண்ணின கைதிகளெல்லாம் உள்ளுக்கு போட்டு அடைச்சி வச்சு செத்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. அந்த இடமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த இடத்த பாருங்கள் எப்படி. தண்ணிக்குள்ள ஒரு கல்லொன்று இது இடத்த போயில ஆழமாக இருக்கும் போல். ஆனால் நம்மளுக்கு தண்ணிக்கும் கண்டம். வாங்க இப்போ நாம் உள்ளுக்க போவோம். இங்கே வரவங்களுக்கு பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது. கார், பஸ், பைக் இதில் இருந்தாலும் வரலாம். ஒரு ஆலமரமும் ஒன்று இருக்குது. அந்த கோட்டை மாதிரி தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்த. ஹாய் மக்களே, என்ன கதை சோமா கிடக்கீங்களா? நினச்சேன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுப்பொண்டு வந்தால் முழுக்க சட்டப்படியான வீடியோவை தள்ளிவிடாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்க, காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. இதுதான் கல்லடி பாலம், விளங்குதா? நீங்கள் கல்லடி பாலத்தில் போக்குள்ள இந்த இடத்த இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி விளங்கும். அங்கே இங்கே ஒரு தண்ணி கரை ஒன்று இருக்குது. கடக்காகும் ஈவினிங் வர வேணும் இந்த இடத்துக்கு. நாங்கள் இப்போ ஒரு 12 மணி நாங்கள் வரோம். அழகாக இருக்குது இந்த இடத்த நின்று பார்க்க. இதுதான் அந்த நீங்கள் அந்த கல்லடி பாலத்திலிருந்து பார்க்கக்குள்ள நினைக்கிற இதுதான் அந்த கோட்டை மாதிரி விளங்கும். இது இப்போ கச்சேரியாக இருக்குது. இது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து உள்ளுக்கு அந்த ஆயில் தண்ணின கைதிகளெல்லாம் உள்ளுக்கு போட்டு அடைச்சி வச்சு செத்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. அந்த இடமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த இடத்த பாருங்கள் எப்படி. தண்ணிக்குள்ள ஒரு கல்லொன்று இது இடத்த போயில ஆழமாக இருக்கும் போல். ஆனால் நம்மளுக்கு தண்ணிக்கும் கண்டம். வாங்க இப்போ நாம் உள்ளுக்க போவோம்.
இங்கே வரவங்களுக்கு பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது. கார், பஸ், பைக் இதில் இருந்தாலும் வரலாம். ஒரு ஆலமரமும் ஒன்று இருக்குது. அந்த கோட்டை மாதிரி தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்த. இந்த வழியாக தான் வந்தோம் நாங்கள். இதில் புக் ஒன்று இருக்குது. இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்க, அவங்களோட கோட்டோட அந்த வரைபடத்தை போட்டு அதில் என்னென்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே பீரங்கி ஒன்று வச்சுக்கிறாங்க. வணக்கம், மட்டக்களப்பு சேலகம். 2 சைடுங்க 2 பீரங்கி வச்சுக்காங்க. வாங்க உள்ளுக்கு போவோம். பழமையான கட்டடம் ஒன்று தான், கம்பியெல்லாம் விளங்குது. இதில் இனத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு மெப்பொண்டு கொடுத்துருக்காங்க வெட்டிகளோட. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோவில் ஒன்று இது. இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு தொழில் ஒன்று செஞ்சுட்ருக்காங்க. அந்த திறம்பால் பின்னின தறி காட்டுறேன். கூடையெல்லாம் வச்சுக்காங்க, நல்லா இருக்கு. இங்கே சின்ன சின்ன பாக்ஸ். இந்த வழியில் எப்படி வந்தோம் சொன்னால், இதுதான் இதில் அந்த நுழைவாயில் இருக்குது. வாங்க நம்ம போய் பார்ப்போம் மேலே என்ன. அதுக்கு நம்ம மேலுக்கு வந்துட்டோம். மேலுக்கு வந்தோடனே இந்த இடம் இப்படி தான் இருக்குது. ஆனால் மேலுக்கு ஒரு காற்றாலை ஒன்று சின்னதாக ஓடிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் சின்ன கரண்ட் ஒன்று வரத்துக்கு அப்படி செஞ்சுக்காங்க. சின்னதாக, பெரிய அளவில் வராததால் பேட்டரியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சின்னதாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நான் மக்களே, இதில் வந்துட்டு அதாவது இடத்த இருந்துக்கிட்டு யார் வராங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணுறதுக்குரிய ஒரு இடமா தான் இது அமைச்சிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே போட்டால் இந்த பக்கத்தில் தப்பிக்கலாம் போயில நின்று இஞ்சிட்டு போகிறேன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன வளைச்சி தண்ணி, கடல் காகம் பறக்கு. இந்த கட்டையில் ஒரு நாரை நிற்கான் நினைக்கிறேன். அப்படி நிற்கிறான், நான் நிற்கட்டும். கவனமாக வாங்க.
நம்ம வந்தது இதுக்கு தான். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த கல்லடி பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கல்லடி பாலம், இதுதான் கல்லடி பாலம். இதால் தான் நம்ம பயணம் செய்கிற எல்லாம். இதால் போக்குள்ளே நம்ம இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த கோட்டை மாதிரி ஒன்று விளங்கும். அதில் வளைச்சி நமக்கு வளைச்சி வந்துட்டு இந்த இதை ஒன்று கொடுத்துருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. இருந்து மற்ற இடம் ஃபுல்லாக நான் சொன்னேனே காற்றாலை, இதுக்குள்ளே ஒரு பெட்டி ஒன்று வச்சுக்காங்க போல், மேலுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு கரண்ட் எடுத்து மின்சாரத்தை எடுத்து தான் இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா விளங்கும். அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாசி, அந்த கூழ் முட்டைன்னு சொல்லுவோமே, சொறி முட்டை, அந்த அறிவு பார்த்தீங்களா, அந்த பூ பார்த்தீங்களா மக்களே, பாருங்கள் மக்களே, அந்த எப்படி உயிரோட அதில் அசைவெல்லாம் விளங்குது பார்த்தீங்களா. தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. அந்த டைமுக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் தண்ணி. வேறு லெவல் நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே தான் அந்த என்ன சொல்கிற அந்த ஆயுள் தண்டனை இல்லை, மரண தண்டனை கைதி. ஆயுள் தண்டனைன்னு சொல்லி இல்லை, மரண தண்டனை கைதியில் இந்த ஏரியாவில் தான் ஒரு இடத்துல எனக்கு ஞாபகம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கொய்யா மரத்தில் காய் கிடக்கு, பழுக்கல்ல பழம் கீழே விழுந்துருக்கு. மேலே இருக்குது பழம். மாமரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்குது. அது கிளிச்சொண்டு மாங்கான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல இது மேலே இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம் கீழே, இது மேலே. மேலுக்கு மரம் இருக்குது. ரைட் நான் கண்டுட்டேன். கண்டுட்டேன். வாங்க காமிக்க. இந்த அறிக்கை மக்களே பாருங்கள். இந்த அறிக்குது அந்த இடம் நான் சொன்னது. தெளிவாக விளங்குறதா தெரியல. நான் உங்களுக்கு உள்ளுக்கு இருக்க நான் போய் காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. இந்த இடம் இதுதான் அவங்களுக்கு சுவாசம் போகக்கூடிய வழி. இந்த 2 வச்சுக்காங்க. நம்ம நிற்கிற அந்த அண்டர் கிரவுண்டுக்கு மேலே தான் நாம் நிற்கிறோம். நான் கீழுக்கு கூடிய வழி இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ லாஸ்ட்லலாம் காமிக்கணும் அவங்களுக்கும். அதில் எண்டர் உள்ளுக்கு போகிற வழி இருக்குது. இந்த வச்சுக்காங்க பார்த்தீங்களா. சரியா அந்த பாலத்தை பார்த்த மாதிரியே வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா. எதுக்காக வச்சுக்காங்கன்னு சொன்னால் இல்லை நம்பர் போட்டிருக்காங்க 16/0/25 321 அட்ஜஸ்ட்மெண்ட். இப்படியான இதில் வச்சு தான் முதல் முந்தைய காலத்தில் யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இதை வச்சு இந்த காலத்தில் வரக்குள்ள எங்களுக்கு அட்டாக் பண்ணி அவ்வளோ எதிர்ப்பு வரக்குள்ள இதால் தாக்குறது வச்சுக்காங்க போல். தான் இருக்கு. வாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்துல காட்டுறது தான் முக்கியமாக வந்தேன். நான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மரண தண்டனை கைதியை பொதுவாக சொல்ல போனால் மரண தண்டனை கைதியை அந்த பங்கருக்குள்ளே உள்ளுக்கு போட்டுருவாங்க. கீழுக்கு ஒரு கடப்பு வச்சுக்குவாங்க, உள்ளுக்கு போட்டுருவாங்க. வழி இருக்கும். உள்ளுக்கு போட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட பொடியை மட்டும்தான் எடுப்பாங்க வெளியில். இது நம்மட நாட்டு சட்டம் இல்லை, பிரிட்டிஷ் காலத்திலேருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செஞ்ச ஒரு சட்டம் இது. வாங்க நான் உங்களுக்கு உள்ளுக்கு போய் காட்டுறேன். கம்பி அது
அந்த எல்லா பக்கத்துலேயும் அந்த 4 மூலை, அந்த ஒவ்வொரு மூளைக்கும் மூளை இப்படி ஒரு அந்த கண்காணிக்கக்கூடிய ஒரு ஏதாவது என்ன சில பாயிண்ட் அதுக்குள்ளே நின்று, அதாவது அட்டாக் பண்ணினா அதுக்குள்ளே இருந்து பார்த்துக்கொள்கிற, அதுக்குள்ளே இருந்து தான் நம்ம ஃபயர் பண்ணால், இங்கே வெளியில் இருந்து ஃபயர் பண்ணால் நமக்கு படாத அளவுக்கு தான் அதை உருவாக்கியிருக்காங்க. வாங்க மக்களே, இதை நம்ம கீழே போய் பார்ப்போம். நம்ம அண்டர் கிரவுண்ட் இதுக்குள்ளே வரணும்னு தெரியல, பார்ப்போம். ஆமாம், இதுக்குள்ளே தான் வரணும் போல். ரொம்ப பத்தி ஏறிக்கி நம்ம மற்ற இதால் வரையில் நம்ம மற்ற வழியால் வருவோம். மக்களே, அந்த அண்டர் கிரவுண்ட் பாதாள சிறைச்சாலை இதோ இருக்குது பாருங்கள். அம்மா பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு மேலே இருந்து தான் நாம் அந்த வீடியோ பார்த்தோம். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ உள்ளுக்கு போவோம். பயமாக மாதிரி எத்தனை பேர் வௌவால் மக்களே, நீங்கள் பாருங்கள். இதுக்குள்ளே தான் மக்களே பிடிச்சி போட்டு ரொம்ப பயங்கர மாதிரி பார்த்தீங்களா. நான் உள்ளுக்கு போகல, நாத்தம் அடிக்குது. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. ஆனால் அந்த இடம் இருட்டு அடிக்குது. நம்மளோட கேமரா கொஞ்சம் வெளிச்சம் வைக்கிறதால அந்த கடும் இருட்டு அடிக்குது. ஆனால் அதுக்குள்ளே 3 பல்ப் போட்டிருக்காங்க, 2 குண்டு பல்ப். அந்த ஒன்று அந்த அப்போ 3 இன்ச்சு கணம் பாருங்க மக்களே. மேலே காட்டுற பாருங்க, இது பாருங்க 3 இன்ச்சு கணம் அந்த கதவை போட்டிருக்கிறாங்க. பயங்கர மாதிரி. ஓகே, ஒரு உயிர் சும்மா போகிறத விட இப்படியான இடம் ஒன்றுக்குள்ளே போட்டு அவங்களோட உயிர் போகும் பிறகு அதுக்குள்ளேயே வச்சு அவங்களோட பொடியை மட்டும்தான் வெளியால் எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி கொடூரமான தண்டனை. நினைக்கவே பயமாதிரி. அவங்களுக்கு இதெல்லாம் மூடினா அவங்களுக்கு ஆக்சிஜன் போகணும். அந்த மேலுக்கு இருக்கிற அந்த 2 ஓட்ட வழியால் மட்டும்தான் ஆக்சிஜன், வெளிச்சம் எல்லாம் சகலதும் அதுக்குள்ளே தான். எல்லாம் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் சகலதும் இதுக்குள்ளே தான். வெளியாக்குறல அவங்க டெட் ஆகினதுக்கு அப்புறம் தான் அவங்கள வெளியாக்குற. ஓகே நண்பர்களே, நாம் இந்த வீடியோ பார்த்துருக்கிறோம். கண்டிப்பாக இது போல் நிறைய வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். நான் உங்கள் பவுஸ்.